முருகா. ஒரே கூட்டமா இருக்கு, ஒரே கூட்டம்னா. ஹலோ ஹலோ, இறைவா ஆண்டவா என்ன படைச்சவனே, படைச்சவனே. தமிழ்ல கோளாறு இருக்கு, என்னைய கோளாறு சொல்லக்கூடாது. ஏடாது எப்படா பாத்தீங்க? இருட்டு தூங்கும் போது கூட பார்த்து போடுறாங்க. யாரா ஜிகி ஜிகி ஒருவேளை கிண்ணி பேயா இருக்குமாடா? கிண்ணி பேய் நல்லா இருக்குங்களா? சூப்பர் பேரா இருக்குங்களா? என்னடா ஒரு நடிகனை வாட போறாங்க உள்ள எனக்கு தானே. எப்பா பெட்டி என்ன வந்ததுல இருந்து கோமாவில இருக்கு உள்ள யாருக்கு பிறந்ததை கேட்கல வந்திருக்கு நமக்கு தானே. யாராரு ஒருவேளை செத்து போன சிறுக்கு சிமிதா வந்திருக்குமோ? இல்ல ஒருவேளை அந்த காலத்துல நம்ம கமலஹாசன் ரஜினிகாந்துக்கு நடனம் ஆடின அனுராதாவா இருக்குமோ? அதுக்கு அப்படி இருக்காது, உருண்டையாவா இருக்காது. எத்தா தண்டியா என்னடா அது? அதே மாதிரி தெரியும். இல்ல ஒருவேளை அதுக்கு அப்புறம் வந்த சிம்மரனா இருக்குமோ? இல்ல ஒருவேளை நயன் தாராவா இருக்குமா? யாப்பா யாரா வாயில வச்சது? ஆண்டவன் அழகா படைச்சு வாயில வச்சிருக்காண்டா, பேச தெரியாத கூட இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் மாறிவிட்டு, நீ கறிவெற்ற ஆளா இருந்தாலும் உனக்கிட்ட நான் கதையை சொல்றேன் கேளு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் இது வரைக்கும் எந்த பொம்பளையும் வாடி போட்டு கூப்பிட்டது இல்லை. ஆமா, அப்படியே நான் கூப்பிட்டது காதல வைக்கிற பொம்பளை தான் விளக்கமாக எடுத்து தீச்சு போடுவாங்க. என்னைய உள்ள பேசாம நிக்குது, நம்ம எதை பேசினாலும் ஒரு வேளை காது கேட்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம வாயில வந்ததை விட்டு அழிஞ்சிருவோம். எனக்கு உறுதுணையா நீ நிக்கணும். முதல் அடி நீ தான் வாங்கிக்கணும். அடியே அடி ஒன்னே தண்டி அடி போடி வாடி ஆளு மூஞ்சி முகர கட்டை பாரு, என்னை பாரு, என்கிட்ட இதே பாரு. அங்க இருந்து வந்து ஆட்டிக்கிட்டு ஏயா உனக்கு சூடு இருக்கா, சோறு இருக்கா, அங்க இருக்கா, இங்க இருக்கா, கீழே இருக்கா, சந்தில இருக்கா, பொதுல இருக்கா, ஏயா முட்டை மாட்டையா, குட்டுக்கிற குட்டுல பொட்டிக்கிட்டே தெரிஞ்சா பாத்துக்க. மண்டே ஆளை பாரு, இடிக்கிறதே இடிக்கிற. இது என்ன, இது என்ன இது? சரி என் மேலதான் இடிச்ச. சரி ரைட்டு, முன்னாடி ஒரு பஸ்ஸோ ஒரு லாரியா இடிச்சிருந்தா சாமா சட்னியா சட்னி ஆகி வடிச்சால கூட முடியாது. இதுல வேற சப்போட்டா உனக்கு 3 மாசம் உனக்கு 3 மாசம் என்ன பித்தாக்கா விட்டுருக்காங்க. ஏயா உங்களுக்கு 3 மாசம் இவருக்கு 3 மாசமா? நல்ல பாட்டா இருக்கு. இடையில இடையில மானே தேனே பொன்மானே போடுங்க. இந்த பாட்டு எந்த படத்துல எழுதி இருக்கிறாரு? ஏடா உள்ள பேசான்னு சொல்லி அவங்களே எடுத்து விட்டீங்களா? இதுதான் உங்களுக்கு வேலையாடா? உண்மையுமே சொல்றா, புள்ள திறக்காத வரைக்கும் நல்லா இல்லடா, திறந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா. ஏப்பா இது வரைக்கும் அதுவும் தான்டா. இது வரைக்கும் நீ ஆம்பளைகளை பார்த்ததே இல்லையா? இல்ல உனக்கு மூளை வளர்ச்சி கம்மியா இருக்குதா? இது வரைக்கும் பார்த்ததுல இப்பதான் உங்களை மாதிரி ஆளுங்க முதல் டைம் பாக்குறேன். அது சரி, ஆம்பளைன்னு இன்னைக்கு தான் பாக்குறேன். இல்ல இல்ல நிறைய பேர் பார்த்திருக்கேன். கைகுடா. ஆனா எந்த பொம்பளையும் உண்மையை சொல்ல மாட்டான். ஏன் பெற்ற தாய் கூட உண்மையை வெளியில சொல்ல மாட்டான். ஆனா இந்த புள்ள உண்மையை சொல்லுதியா? காரணம் என்ன தெரியுமா? அந்த புள்ள சுத்தமான பொய் பேசாத புள்ளைன்னு நிரூபிக்குது. அரிச்சந்திரன் தான் அந்த காலத்துல பொய் சொல்லாம இருந்தான். ஆனா இன்னைக்கு இந்த காலத்துல இந்த பொம்பளை புள்ள நானும் பொய் சொல்லாம இருப்பேன், என்ன கதிரவா, நானும் பொய் சொல்லாம இருப்பேன் அப்படி இந்த பிள்ளையை நிரூபிச்சுக்காங்க பாரு. உன்ன மாதிரி நான் எத்தனையோ ஆம்பளைல பார்த்திருக்கேன், உண்மையை சொல்லுது பாரு. உண்மைன்னு உன்னை நினைக்கப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை பேருக்கு கணக்கு தெரியலடா? அதுக்கு சொல்ல வரல, கண்ணால பார்க்கக்கூடியது. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்யின் சொல்லியிருக்கான். ஏன்னா இந்த காலத்துல பனைமரத்துக்கு கீழே இருந்து பாலை குடிச்சாலும் அவன் கள்ளத்தான் குடிச்சேன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காலத்துல கண்ணால பார்த்தேங்கிறியே, என்னத்தை பார்த்தேன்? பொம்பளை முதல்ல அடக்க ஒடுக்கமா பேச கத்துக்க. முதல்ல இன்னைக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும்.
எந்த பொம்பளை கூப்பிட்டாலும் நான் உடனே போக மாட்டேன். இந்த புள்ள கூப்பிட்டோன்னு வந்துட்டேன் பாரு. போனவே வந்துட்டானா எப்படியா? உண்மையுமே அவனை பார்க்கும்போது நல்ல ரசிகன பிள்ளையா இருக்கு. யார் கூப்பிட்டா போயிட மாட்டேன் இவ்வளவு இருக்கு. ஒரு பிள்ளையும் தொட்டு கூட போவானே. ஆண்டவன் எனக்கு 2 சுவாகத்தை படைச்சிருக்கான். என்ன சுவாகம்? என்ன சுவாகம் தெரியுமா? ராஜா சொல்லச்சனா நீ இருந்தா கேளு. என்ன சுவாகம் தெரியுமா? இப்ப சொல்றேன் கேளு. எந்த பொம்பளை என்னை ஏறெடுத்து பார்த்துட்டாலும் எனக்கு குளிர் காய்ச்சல் வந்துடும். எந்த பொம்பளையாவது என்னை வந்து தொட்டுட்டாக்க எனக்கு வாந்தி பேதி வந்துடும். நான் சொன்ன புரியுதா உனக்கு? எந்த பொம்பளையும் நான் ஏறெடுத்து பார்த்துட்டாலும் எனக்கு குளிர் காய்ச்சல் வந்துடும். எந்த பொம்பளையாவது நான் தொட்டுட்டாக்க எனக்கு வாந்தி பேதி வந்துடும். ஆனா நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், நான் தான் உங்களை எதுவும் செய்ய முடியாது. நீ என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா பொம்பளை கொஞ்சம் பக்குவமா நடக்க கத்துக்க. எப்படி பக்குவம்னா எப்படி? ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க. பொம்பளைக்கு நீங்க மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கங்க. பொம்பளைக்கு மரியாதை கொடுக்க எங்களுக்கு தேவையில்லையே. நாங்களும் அப்ப கொடுக்க தேவையில்லையே. இங்க பாரு, நாங்க நீங்க போங்க வாங்கன்னு பேசிக்கிட்டு வச்சுக்க. நடக்கிறது வேற. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அடக்கம் அமரர்கள் உயிக்கும், அடங்காமை ஆறில் உயித்து விடும் அப்படின்னு தந்தை பெரியாரே சொல்லி இருக்கிறாரு. தந்தை பெரியாரா? யாரா சொன்னது? யாரா வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கிய? என்னடா அடக்கம் அடக்கம் அமரர்கள் உயித்து விடும், இதுதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி நான் யார் சொன்னா என்ன? திருவள்ளுவருக்கு மூஞ்சில மசல் இருக்கு, தந்தை பெரியாருக்கு மூஞ்சில மசல் இருக்கு. யார் சொன்னா நல்ல விஷயத்தை யார் சொன்னா என்ன? முதல்ல எனக்கு மன்னிப்பு சேர்ச்சி மன்னிப்பு கேட்க இந்த இடத்துல நீ மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டாகணும். இந்த இடத்துல பொம்பளை முதல்ல வாய் ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன் தெரியுமா சொன்னேன்? அதிகமா பேசுற பொம்பளையும் அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் உருப்பிட்டதா சரித்திரம் சொல்லி இருக்காங்க. அதனால இந்த இடத்துல ஆம்பளை நீ தரக்குறைவா பேச கத்துக்கிறாங்க. கண்ணியம், கட்டுப்பாடு, நேர்மை, இது எல்லாம் பெண்கள்கிட்ட இருக்குது. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அப்படிங்கிற 4 உங்ககிட்ட இருக்கு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற 3 எங்க கிட்ட கிடக்கு. நம்ம கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. இப்ப சொல்றேன் நல்லா கேளு. பொம்பளை ஏன் தெரியுமா அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க? அதாவது ஒரு சின்ன விஷயம். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஆம்பளைங்க நாங்க எல்லாரும், அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஆம்பளைங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா? நமக்கு கட்டிக்கக்கூடிய மனைவிக்கு தலையிலிருந்து பாதம் வரைக்கும் முடி கிடக்கணும்னு, அதாவது மசுறு இருக்கணும்னு, மசுறு நீளமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க எல்லா ஆம்பளைகளும். ஆனா இப்ப வரக்கூடிய பொண்டாட்டிகளுக்கு பூரா வாய் தாண்டா நீளமா இருக்குது. இந்த பேச்சு பேசினா அப்புறம் என்னடா பண்றது? அப்பா உலகத்தோடு சேர்ந்து நானும் போய் நினைக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? பொம்பளை பிள்ளையாச்சுன்னு உன்னை இந்த இடத்துல நான் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேயா, பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைக்கு ஆசையை பாரு. அப்பா இப்போ சொல்றேன், நான் தான் வந்து உன்னை இடிச்சேன். அதுக்கு நீ என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற அது பார்த்த தெய்வமே தூங்குது. தெய்வமே தூங்கல. அது 2 வருஷமா கொரோனாவில் அப்படிதான் தூங்க வச்சிருந்தோம். இப்ப தெய்வமே தூங்குது. தெய்வமே தூங்குற வேற, தெய்வமே தூங்குறது வேற. பொம்பளை எங்களுக்கு பொறுக்காத முதல்ல அவர் வந்து மரியாதை கொடுக்கும். அம்மா இப்ப இந்த இடத்துல என்ன நடந்துச்சு? இதெல்லாம் புஷ்பம் போட்டரோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இல்ல உன் அண்ணன் போட்டதா, இல்ல உன் மாமன் போட்டதா, இல்ல உன் மச்சனம் போட்டதா? இது யார் போட்ட ரோடு? போட்டாங்கல்ல, அரசாங்கம் போட்ட ரோடு. இந்த ரோட்ல யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாம். இந்த வரல ஆண்டவன் எதுக்கு படுத்திருக்கான்? எதுக்கு படிச்சிருக்காரு? இங்க கவனிடா. எதுக்கு படிச்சிருக்காரு? இப்பதான் பழக்கப்படுத்துறேன். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். இங்க கவனிடா. ஆர்டிகல் தான் உங்களுக்கு தெரியுது. இந்த வரல ஆண்டவன் எதுக்கு நம்ம படுத்திருக்கான்? எதுக்கு சொன்னா ஒத்துக்கணும். சரி சொல்லுங்க. உள்ள விட எதுக்குல எத்தனையா சொல்லியா? பத்தியா எதுக்கு தான் நான் சொல்றது? வீட்டுல இட்லி சொல்றோம்ல, வெந்திருச்சா வேகலன்னு பாக்க இந்த வரல கொண்டு உள்ள விடுறோமா, முழங்கை கொண்டு உள்ள விடுறோமா? தெளிவா சொல்லணும். நீ தெளிவா கேட்கணும். எதை கொண்டு உள்ள விடுறோம்? ஆள்காட்டி விரல். எதை கொண்டு உள்ள விடுறோம்? இந்த வரலான உள்ள விடுறோம். அதான் ஆள்காட்டி விரல். அப்ப இந்த வரல எதுக்கு? பதம் பார்க்க. உள்ள விட. பதம் பார்க்க. பதம் பார்க்கறேன்னா என்ன தெரியுமா? இப்ப ஒரு அருவாளை எடுத்து இந்த இடத்துல போட்டு தீட்டுறோம். தீட்டுனோனே அப்ப அருவா எப்படிடா இருக்கு? பனங்காய வெட்டுறோம். பனங்காய வெட்டி அந்த காயை வெட்டி
கறி எம்பிட்டு வெட்டி அதோட நிப்பாட்டிக்க. நீ ஏன் கூட்ட பேசிக்கிட்டு இருக்க? அள்ளி போட்டு நொறுக்கிட்டு போயிடுவேன். இப்ப அப்படி அந்த 5 பேத்துக்கும் 2 கிலோ கறி எடுக்கிற ஆட்டுக்கறி. சரி. கதிரவா 2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்தா அந்த 2 கிலோ கறியை சமைக்கிறதுக்கு சரி எத்தனை கிலோ புளி ஊத்துவ? வருமா? நான் புளியே தொட மாட்டேங்க. ஆமா. புளிக்கு நமக்கு 7ஆம் பொருத்தம். அட போமாங்கிட்டு. அந்த காலத்துல புளிய ஒரு பொம்பளை முறத்தால் அடிச்சு வரட்டலாம். நீ எதாவது அடிச்சு வரட்டுவ? நமக்கு தேவை தக்காளி இருந்தா 1 போதுங்க. ஏண்டா? கரைக்கிறதுக்கு. ஆமா ஆமா. புடிச்சு கரைச்சு விட்டாதானே நல்லா இருக்கு. ஆமா. தக்காளி கரைக்கிற ஆளு அந்த கையால புளிய கரைச்சல் வச்சுக்க. மொட்டை வெளியில வந்துடும். அது செட் ஆகாது. புளிக்கு எனக்கு 7ஆம் பொருத்தம். அழகா பேசுறீல. ரொம்ப அறிவான புள்ள மாதிரி பேசுறீங்க. ஒண்ணே ஒண்ணு நான் கேட்கிறேன் உனக்கிட்ட. இந்த விஷயத்துக்கு உன்னால பேச முடியுமா? என்னால ஏதோ நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அந்த கேள்விக்கு நீ சரியான பதில சொல்லி ஆகணும். சரி. ஏன் அறிவு எட்டுனாவது கேட்கவா? கேளுங்க. வர்ற சனிக்கிழமை. என்ன கிழமை? வர்ற சனிக்கிழமை. சொல்லுமா? வர்ற சனிக்கிழமை. அதான் சொல்லிட்டேனே. அதான் வர்ற சனிக்கிழமை. கேள்விக்கு பதில சொல்லு. வர்ற சனிக்கிழமை என்ன கிழமை? வர்ற சனிக்கிழமை என்ன கிழமை? என்னமா திருப்பி அதே சொல்லிட்டு இருக்க? நீங்க தானே கேள்வி கேட்க சொன்னீங்க. அதனால நானே கேக்குறேன். புரியலன்னு நினைக்கிறேன். வேற கேள்வி கேட்போம். சீர்காழி கோவிந்தராஜனுக்கு எந்த ஊரு? வேலை மேல போறா. நீ என்ன புரிஞ்ச பேசிக்கிட்ட? நீ சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? என்ன கேட்டீங்க? சீர்காழி கோவிந்தராஜனுக்கு எந்த ஊரு? காரைக்குடி. உள்ள ஆம்பளை என்னை பெரட்டி போடுது. பச்சை கிளி என்ன நிறம்? பச்சை கிளியாங்க. இப்போதைக்கு சிவப்பு நிறமா தான் நிக்குது. விடிஞ்சா பச்சை நிறமா மாறும். நான் உனக்கு கேட்கலடா, கிளிக்கு கேட்கிறேன். கிளிக்கு அதே என்ன சொல்றேன்? மூக்கு சிவப்பு கலர்ங்க. பெத்த அப்பையாடா நீங்களா? என்ன சொன்னேன்? மூக்குக்கு வந்து சிவப்பு நிறம், உடம்பு பச்சை நிறம். நான் கேட்கறதை புரிஞ்சுக்கடா. சொல்லுங்க. கிளிக்கு என்ன நிறம்? கிளிக்கு என்ன நேரம்? கிளி பறவையை கேட்டியலா? அதுதான் எல்லாமே அதுதான். மூக்கு சிவப்பு நேரம், மூக்கு சிவப்பு நேரம், உடம்பு பச்சை நேரம். கிளி என்ன நேரம் சொல்லுவோம்? பச்சை. சரி விடு, உனக்கிட்ட அதுக்கு மேல தாண்டிடக்கூடாது. வேற மாதிரி கேட்போம். நல்லா படிச்ச பிள்ளைன்னு சொல்றீங்களே. சரி. என்ன படிச்சிருக்க? நர்சிங் முடிச்சிருக்கேன். நர்சிங் முடிச்சிருக்கேன். நான் தான் கரைச்சு முடிச்சிருக்கேன் எல்லாத்தையும். கரைச்சு முடிக்கலங்க, மருத்துவ படிப்பு படிச்சிருக்கேன். மருத்துவ கல்லூரியில இருந்து படிச்சிருக்கேன். அப்ப மருத்துவத்தை பத்தி உனக்கிட்ட நிறைய பேசலாம். இன்னொரு நாளைக்கு பேசிக்கிறேன். இப்ப நான் உனக்கிட்ட படிச்ச படிப்பை நான் உனக்கிட்ட விசாரிக்கிறேன். சரி சொல்லுங்க. உன் கையில எத்தனை விரல் இருக்கு? என் கையில 5 விரல். ஒரு கை தான் இருக்கா உனக்கு? இல்லங்க, 2 கை இருக்கு. எத்தனை விரல் இருக்கு? ஒரு கையில கேட்டீங்க. மொத்தமா கேட்டது வந்து 2 கையில எத்தனை விரல்? காது கொடுத்து கேட்கணும். காது கொடுத்து கேட்டா குவா குவா சத்தம் வெளியில வரும். நல்லா கேட்டுக்க. 10 மாசம் கழிச்சு வரும். உன் கையில எத்தனை விரல் இருக்கு? எனக்கு கொஞ்சம் பேசும்போது கவனமா பேசணும். உன் கையில எத்தனை விரல் இருக்கு? ஏன் கையில எத்தனை? உன் கையில எத்தனை விரல் இருக்குன்னா ஒரு கையில தான் கேட்டனா? 10 விரல் இருக்கு. உன் கையில எத்தனை விரல் இருக்கு? 10 விரல் இருக்கு. எனக்கு மட்டும் 11 இருக்கீங்க. அது எப்படி? நல்லா எண்ணி பாரு. என்னையே நீ நல்லா எண்ணி பாரு. ஏயா மேல தூக்கி காட்டுனா என்ன குறைஞ்சா போயிருவேன். இதோ முட்டுதை கீழே ஒரு தெரிச்சு ஆயிருமா. கொண்டு போய் இதுக்கு நேரம் நெடுறா 11 தான் இருக்கும். உன் கண்ணுக்கு தெரிய வேண்டாம். உன் கண்ணுக்கு நல்லா தெரியும். அதான் நானே சொல்றேன். கொண்டு போய் இதுக்கு நேரம் நின்னா 11 தான் இருக்கும். மேல தூக்கி காட்டினா 10 தெரியும். இருமா, குடுகுடுப்பக்காரன் மாதிரி. ஆமா, நான் என்ன சொல்றேன்னு கேள்றா. கண்ணுக்கு நேரா காமிச்சாதான் உனக்கு புரியும். தூக்கி காமிக்கிறா. டேய் இட வேற தூக்கி காமிங்கிறியே. நீ ஒரு தடவை தூக்கி காமிப்பியா? என்னத்த இப்ப எனக்கு மட்டும் 11 இல்ல. பெட்டிக்கார, மிருதக்கார, ஆட்டோக்கார, தாளக்கார, மைக் செட்டுக்கார, உட்கார்ந்து இருக்க மக்கள் எல்லாருக்குமே 11 விரல் இருக்குன்னு சாமி மேல சத்தியமா நான் சொல்றேன். உட்கார்ந்து இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் பொண்ணுங்களுக்கு சேர்த்தா உட்கார்ந்து மக்கள்னா மொத்தமா சொல்லிட்டேன். இதுல பெண் என்ன ஆண் என்ன? ஆண்களுக்கு 11 விரல இப்ப பிரிச்சு காட்டுங்க. பெண்களுக்கு 11 விரல இப்ப பிரிச்சு சொல்றேன். நீ எங்கேயுமே கூட்டிட்டு போற? நான் உன்னை அழகா வீதியோட தேர் போற மாதிரி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். தெருவோட குப்பை வண்டி போற மாதிரி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேமா. இங்க வாடா, உன் கையில உள்ள எத்தனை விரல் எண்ணி சொல்லு பாப்பா. ஒரு எண்ணி சொல்லு. எண்ணி சொல்லுமா. அடுத்த படிப்பு ஒழிக்காதடா. 1 2 3 4 5 6 எங்களுக்கு தெரியும். நீ வெறும் எண்ணி சொல்லு, புரியுற மாதிரி படிச்சு சொல்லு. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 இருக்குல்ல? கிட்ட தரவா. ஏய் நீ என்ன பசங்க பண்றியா? என்ன பிரேயர் நடக்குது. பின்னாடி தள்ளி வா. நில்லு. கையை நல்லா அப்படி விரி. காலை விரினா விரிக்கிற, கையை விரினா வைக்க மாட்டேங்க. இப்படி நல்லா விரி. சொல்ல சொல்றியா? 10 சொல்லு. 9 8
நீங்க இவ்வளவு அறிவா பேசுறீங்கல்ல அம்மா கிட்ட நீ வேற அறிவா பேசுறேன்னு சொல்லிவிட்ட. அட இருங்க இவ்வளவு அறிவா பேசுறீங்களா என்னத்த சாப்பிடுறீங்க நான் திங்கிற உன்னால திங்க முடியாது. இல்ல அப்படி என்ன சாப்பிடுறீங்க நான் திங்கிற உன்னால திங்க அட முடியாது. சொல்லியா திங்கிறேன்னு வேணா சொல்லு, நான் திங்கிறேன் சொல்றேன். நான் சாப்பிடுறது நான் திங்கிறது திங்கிறேன்னு சொல்லு. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன் அது அந்த ஆணியா அப்புறம் புரியுங்களா? உனக்கு முதல்ல எத்தனை கண் இருக்கு? 2 கண்ணு பொய்யா ஏமா பேசுற? அட 2 கண்ணு தாங்க இருக்கு தம்பி அந்த ஆட்டு தலைய வெட்டுறா, அப்பதான்டா லாய்க்கு வரும். 2 கண்ணுன்னு சொல்றேன். நான் சொல்றேன் மொத்தம் ஒரு மனிதனுக்கு 22 கண்ணு இருக்கு. 22 கண்ணா ஓ மீதி எல்லாம் எங்க போச்சு மீதி எத்தனை கண்ணு 22 கண்ணு. அத எப்படிங்க நல்ல கதை கேக்குற. இப்ப உடம்புல மூஞ்சில 2 கண், சரி கண்கள் இரண்டும் அப்படின்னு பாட்டு அது மாதிரி 2 கண் இருக்குது. சரி. அதுக்கப்புறம் இந்த பெட்டிக்காரர் மிருதக்காரர் மாதிரி தப்புகளை பண்ணிட்டு காவல்துறைக்கு போன உடனே உண்மையை சொல்லு போட்டு அடிப்பாங்க. சரி அப்போ உண்மையை சொல்லலன்னா அந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவன் நெகக்கண்ணுல ஊசியை ஏத்துன்னு சொல்லுவாங்க. சரி அப்ப கையில இருக்கிற 10 நகத்திலையும் 10 கண்ணு இருக்குது. சரி. கால்ல இருக்கிற 10 விரல்லையும் 10 கண்ணு இருக்குது. சரி. அப்ப கால்ல 10 கண்ணு, கையில 10 கண்ணு, 20 கண்ணு, முகத்துல 2 கண்ணு, மொத்தம் 22 கண்ணு இருக்குது. சரிங்க இருக்குதா? இப்ப நான் இருக்கேன் பாத்தியா? நான் 60 கிலோ எடை. சரி நீ எத்தனை கிலோ? நானாங்க நான் 10 கிலோங்க நீ 10 கிலோ. எடுக்கடா பச்சைப்புல ஒரு இதை சொன்னா அது குச்சியில கோத்துக்கிட்டு இல்லப்பா. சரி நீ எத்தனை கிலோ? 10 கிலோ 10 கிலோ. என்ன கொஞ்சம் பேசாரா? நான் எத்தனை கிலோ சொன்னேன்? 60 கிலோ 60 பெருசா 10 பெருசா? இல்ல 60 தாங்க பெருசு 60 தான் பெருசு. அப்ப 60 கிலோங்கிறது கனமான பொருள். சரி 10 கிலோங்கிறது சாதாரண வெயிட் தான். ஆமா நான் 60 கிலோ. என்னை நீ தூக்க வேண்டாம். 10 கிலோ தானே நீ. ஆமா. உன்னை நீ தூக்கு பாப்போம். என்னைய நான் தூக்கி பிடிச்சிட்டு தானே நிக்கிறேன் என் உடம்பு தூக்கி பிடிச்சிட்டு தானே நிக்கிறேன் ராஜ சொல்ல சொன்னா